வணக்கம் மக்களே, வெல்கம் டு டிஎன் கவர்மெண்ட் ஜாப்ஸ் பை உங்கள் ஆர்கே. ஸோ நமக்கு இன்றைக்கி ஜாப் வேக்கன்சிஸ் எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் என்விரான்மெண்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச், அங்கேருந்து தாங்க நம்மளுக்கு ஜாப் வேக்கன்சிஸ் வந்திருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 விதமான போஸ்டிங் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் அசோசியேட்ஸ், சீனியர் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர்ஸ் அண்டு பர்சனல் அசிஸ்டன்ட் அப்படின்றத 3 விதமான போஸ்டிங் வந்து ரெக்கவர்மெண்ட் பண்ணுறாங்க. இதற்கான ஆரம்பகட்ட சம்பளமாக உங்களுக்கு 68,400 பர் மந்த்துக்கு இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலே போதும். ஃப்ரெஷராக இருந்தாலே உங்களுக்கு ஃப்ரெஷராக இருந்தால் அதுக்கான வேலையும் இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தால் அதுக்கான வேலையுமே இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு 38 மாவட்டத்தை சேர்ந்த ஆண்கள் மற்றும் பெண்கள் இருப்பாளருமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். வாங்க இதை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் பார்க்க போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு ரீச் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ராஜெக்ட் அசோசியேட், இதுக்கு மொத்தம் 4 வேக்கன்சிஸ்ங்க. இதுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தாது போதும் எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான சம்பளமாக 68,400 அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது டிசைரபிள்னால் ஒன்றும் இல்லைங்க, இது இருந்தால் எக்ஸ்ட்ரா ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம் அப்படின்றது தான் வந்து டிசைரபிள். அதுக்காக இந்த குவாலிட்டிலாம் இல்லைனா நாங்கள் வந்து எலிஜிபிலிட்டி இல்லையான்னு கேட்டாலும் அப்படிலாம் இல்லை. அப்படி இருந்தாலும் நீங்கள் எலிஜிபிலிட்டி இந்த குவாலிட்டியில் இருந்தால் வந்து எக்ஸ்ட்ரா உங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் தருவாங்க. ஸோ அதுதான் வந்து டிசைரபிள்னு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கிராஜுவேஷன் இன் என்விரான்மெண்டல் சயின்ஸ் ஆர் என்விரான்மெண்டல் மேனேஜ்மெண்ட், இதில் வந்து நீங்கள் கிராஜுவேட் ஆகிருந்தீங்கன்னா இது உங்களுக்கான எக்ஸ்ட்ரா ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. மினிமம் 2 இயர்ஸ் இன் ரிலவெண்ட் ஃபீல்ட் ஆஃப் என்விரான்மெண்ட் சம்மந்தப்பட்ட வேலையில் வந்து நீங்கள் 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு டாக்குமெண்டேஷன் அண்டு டிராஃப்டிங்கில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சீனியர் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர், இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பிகாம் ஆர் பிஏ காமர்ஸ் ஆர் அக்கௌண்ட்ஸி ஆர் ஈக்குவலண்ட், அது ஈக்குவலண்ட்டாக வந்து படிச்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு டேலியில் வந்து நீங்கள் வந்து நல்ல திறமையாக ப்ரொஃபஷனரியாக இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கான டிசைரபிள், அதாவது எம்காம் ஆர் பிகாம் வித் 5 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் டேலியில் உங்களுக்கு 5 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கான அடிஷ்னல் உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாதம் 68,400 சம்பளம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பர்சனல் அசிஸ்டண்ட், இதுக்கு வந்து நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும், கூட டைப் ரைட்டிங் சர்டிஃபிகேட் ஃப்ரம் டிடிஇ, இதில் வந்து நீங்கள் டைப் ரைட்டிங் சர்டிஃபிகேட் வந்து வாங்கி வச்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெனோகிராஃபி அண்ட் டைப் ரைட்டிங் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ஹையர் லெவல் ஆர் லோவர் லெவல் படிச்சிருந்தா எக்ஸ்ட்ரா ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதற்கு சம்பளமாக 28,500 பர் மந்த்துக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கான்ட்ராக்ட் ஒர்க்கு தாங்க. உங்களுக்கு இந்த கான்ட்ராக்ட் ஒர்க் பார்த்திங்கன்னா 1 இயருக்கான பீரியடுக்கான கான்ட்ராக்ட் ஒர்க்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா நீங்கள் 40 வயசு வரையும் அப்ளை பண்ணிக்கலாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஷார்ட் லிஸ்ட் பண்ணி எத்தனை பேர் அப்ளை பண்ணுறாங்களோ அதை பொறுத்து ரிட்டன் எக்ஸாமினேஷனாக இல்லை டேரக்ட் இன்டர்வியூ வச்சு கால் பண்ணுறாங்களான்றத முடிவை வந்து டைரக்டர் டிபார்ட்மெண்ட் ஆஃப் என்விரான்மெண்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் அவங்க தான் வந்து முடிவு பண்ணுவாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருஷத்துக்கு 12 நாள் நீங்கள் வந்து லீவ் எடுத்துக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. லீவ் மீன்ஸ் நீங்கள் வந்து சனி ஞாயிறுலாம் இல்லாமல் தனியாக நீங்கள் வந்து லீவ் போடுவோம் இல்லைங்களா, அது வந்து வருஷத்துக்கு 12 நாள் நீங்கள் வந்து லீவ் எடுத்துக்கிறதுக்கு உங்களுக்கு அனுமதி இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஒர்க்கிங் ஹவர்ஸை பொறுத்தவரையும் ரெகுலர் கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா, அது அந்த ஒர்க்கிங் ஹவர்ஸ் தான் உங்களுக்குமே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த கூகுள் லிங்க் இருக்குது இல்லைங்களா, கூகுள் ஃபார்ம் லிங்க்கு, இந்த லிங்க்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி அதில் வந்து நீங்கள் அப்ளிகேஷனை வந்து சப்மிட் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறதுக்கான கடைசி டேட் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் இமெயில் மூலியமாகவோ போஸ்ட் மூலியமாகவோ போட்டால் நாங்கள் வந்து அதை கன்சிடர் பண்ண மாட்டோம், இந்த கூகுள் லிங்க் மூலிமா தான் நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளிகேஷன் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதை கவனமாக நீங்கள் வந்து பார்த்துக்குங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுக்குமே தெரிவிங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ். டாடா, பாய் பை, see you next video.